குண்டூரில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், தற்போது கல்லூரி மாணவர்கள் பொள்ளாச்சி பாலியல் கொடூர சம்பவத்திற்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த கல்லூரி மாணவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? காயத்ரி, பொள்ளாச்சியில் இந்த பாலியல் கொடூரம் என்பது தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளையும் எதிர்ப்பலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. திருச்சியை பொறுத்தவரை நேற்றைய தினம் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து நீண்ட ஊர்வலமாக வந்தார்கள். அதே போல திருச்சி பெரியார் ஈவேரா அரசு கலையறிவியல் கல்லூரி மாணவர்களும் நேற்று வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாணவ அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று காலை 11 மணி அளவிலே மாணவர் மன்றத்தின் சார்பாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பை சேர்ந்த SFI அமைப்பை சேர்ந்தவர்கள் 11 மணி அளவிலே திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிற ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே திருச்சி புதுக்கோட்டை சாலையில் அமைந்திருக்கிற தனியார் கல்லூரி MIT என்கிற கல்லூரி இருக்கிற பொறியியல் கல்லூரி, அந்த பொறியியல் கல்லூரியினுடைய மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் புறக்கணித்து தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சி புதுக்கோட்டை சாலை குண்டூரில் இருந்து கல்லூரிக்கு செல்கின்ற அந்த சாலையிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு பேரளவிலான கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. முழுமையாக அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். இதில் எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது. கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். அவர்கள் மீது கடுமையான பிரிவுகளிலுமே அவர்கள் எளிதில் ஜாமீனில் வெளிவரப்படக்கூடாத, பிணையில் வெளியில் வர முடியாத பிரிவுகளை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்திலே மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காயத்ரி, மகேஸ்வரன், இந்த வழக்கில் தற்போது CBCID விசாரணை தொடங்கி இருக்கிறது. CBI விசாரணைக்கு அரசும் பரிந்துரை செய்திருக்கிறது. இதுபோன்ற ஒரு சூழலில் மாணவர்களும் தங்களுடைய தரப்பிலிருந்து கோரிக்கையை முன்வைக்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் சுமார் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பார்கள்? இதையடுத்து மற்றொரு இடத்திலும் ஏதோ போராட்டம் நடைபெறுவதாக சொல்லியிருந்தீர்கள். அங்கு எவ்வளவு பேர் பங்கேற்க இருக்கிறார்கள்? ஒட்டுமொத்தமாக அவர்கள் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? ஆரம்பத்திலிருந்தே மாணவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த பொள்ளாச்சி பாலியல் கொடூர நிகழ்வு அந்த வழக்கு குறித்து காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது ஒரு அலட்சிய போக்கு, மெத்தன போக்காக தான் இருந்திருக்கிறது. காவல்துறை அவருக்கு குற்றம் சாட்டுகிறார்கள். ஏனென்றால் ஒரு வழக்கிலே முதல் கட்ட விசாரணை என்பது மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. இதிலே தொடர்புடைய அனைவருமே இதிலே கைது செய்யப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். பொதுமக்களே பிடித்து கொடுத்தவர்கள் கூட கைது செய்யப்படவில்லை. அதனால் காவல்துறையிலிருந்து ஒரு பாரபட்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது, யாருக்கும் சாதகமாகவும் நடந்து கொள்ளக்கூடாது என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதே நேரத்திலே கோவையினுடைய காவல் கண்காணிப்பாளர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இதில் அரசியல் தொடர்பு இல்லை என்கிறதெல்லாம் உறுதியளித்திருந்தால் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற உறுதியளித்திருந்தாலும் கூட காவல்துறையினுடைய இந்த உறுதிமொழியின் மீது மாணவர்கள் நம்பிக்கை இல்லாமல் மிக கடுமையான நடவடிக்கையானது எடுக்கப்படும். சிலர் உணர்ச்சிவசப்பட்டு மாணவர்கள் பேசுகிறார்கள். இந்த கொடூர நிகழ்வு என்பது அந்த மாணவிகள் எங்களுடைய சகோதரிக்கு நிகழ்ந்த நிகழ்வாகவே கருதி நாங்கள் நீதி கேட்கிறோம். இது போன்று தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இது போன்ற ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. நம்பி வந்த பெண்களை காதல் வலை என்று வீசி முகநூல்கள் மூலமாகவும் இணையங்கள் மூலமாகவும் பெண்களை இப்படி ஏமாற்றி பாலியல் கொடுமைப்படுத்துவது இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டுக்கு எதிரானது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாகவும் பார்க்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்வு எந்த குடும்ப பெண்களுக்கும் ஏற்படக்கூடாது, எந்த பெண்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். எனவே இந்த குற்றவாளிகள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். ஒரு பேரளவிலான நடவடிக்கை, வழக்கமாக வழக்கு பதிவு செய்வது, வழக்கை CBIக்கு மாற்றுவது என்றெல்லாம் இருந்துவிடக் கூடாது என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் அழுத்தம் கொடுத்தாலும் கூட மாணவர்கள் எங்களுடைய எதிர்ப்பை உணர்வை பதிவு செய்யும் வகையிலே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடித்துள்ளார்கள். தற்பொழுது போராட்டம் நடத்துகின்ற மாணவர்களுடைய கல்லூரியுடைய பேராசிரியர்கள், துறைத்தலைவர்கள் உங்களுடைய போராட்டம் வேண்டாம், அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கு, காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறதான் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி மகேஸ்வரன்.